ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய vlog பார்க்கும்போது யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு 2-3 பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஏற்கனவே நான் என்னுடைய vlogல சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்தனால இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு போட்டு குளிக்கிற ஒரு ஸ்க்ரப் பற்றி தான், ஒரு சால்ட்டு. இந்த சால்ட் வந்து நான் போட்டு குளித்தோன்னே எனக்கு இருக்கிற பெரிய ஒரு அலர்ஜி வந்து என்னை விட்டு போயிடுச்சு. அது எனக்கு நல்லா சூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து டெல்லிக்கு போயிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஒரு பிஸ்னஸ் விஷயமா, ஒரு மீட்டிங் விஷயமா டெல்லி போயிருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டோம். ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய 2 கையும் 2 பாதமும் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா இச்சிங் ஆயிடுச்சு. அதாவது உடம்பு முகத்துலலாம் எங்கேயுமே அலர்ஜி இல்லை, காலும் இந்த 2 ஃபிங்கர்ஸும் என்னாச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே இச்சிங் ஆகி பயங்கரமா ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. தூங்கவே முடியல, இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பயங்கரமா. 2 காலும் சொரிஞ்சிட்டே இருப்பேன், கையும் சொரிஞ்சிட்டே இருப்பேன். நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தேன். டாக்டர்ஸ் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி ஒரு 2-3 டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க நிறைய டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ட்ரௌசினஸ் தான் இருந்துச்சே தவிர எனக்கு அது கிளியர் ஆகவே இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் போக போக என்னுடைய கையெல்லாம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஆயிடுச்சு. ஒரு ப்ளூ கலர் ஆனோடனே இவ்வளோ தூரம் ப்ளூ கலர் ஆகிடும். கொஞ்சம் ப்ளூ ஆன உடனே கொஞ்சம் 2 நாள் கழிச்சு திருப்பியும் கொஞ்சம் ஒரு க்ரீன் கலர் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் பிளாக் கலர் விட்டு விட்டு ஆச்சு. அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. ரொம்ப ஷாக்டு. ஐயோ என்னாச்சு, இனிமேல் இது போகாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசில் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷன் மூடில் போயிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ தான் டாக்டர் ஸ்ரீதரன் சொல்லி, நான் வந்து மயிலாப்பூரில் இருக்கார் அவர், அலர்ஜி டாக்டர். அவர்கிட்ட போனப்போ அவர் தான் கண்டுபிடிச்சாரு எனக்கு கொஞ்சம் வீசிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரான்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது வீட்டில் செஞ்சு ஏதோ 1-2 சாப்பிட்லாமே தவிர ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் ப்ரான்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ப்ரான்ஸ் வந்து இந்த செம்மீன் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அலர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் சிலருக்கு வந்து அலர்ஜி கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்புறமா அவர் நிறையா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு காம் ஆகுங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு வில் பவர் வேணும். உடனே நம்ம சிக்காயிட்டோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு டிசப்பாயிண்டட் ஆகக்கூடாதுன்னு அவர் தான் என்னை வந்து ட்ரீட் பண்ணார். அதுக்கப்புறமா நான் வந்து அவர் கொடுத்த ஆயின்மெண்ட்லாம் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கே மனசில் தோணுச்சு, என்னடா எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு ஃபுல் பாடி குளிப்பேன். அது ரொம்ப நாளாக விட்டு போயிருந்துச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் நிறையா சால்ட் எடுத்துட்டு, இந்த ரா சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, திக்காக இருக்கும்ல, கல்லுப்பு, அந்த சால்ட் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து அடிச்சுட்டு சாஃப்ட் ஆக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் கோகோனட் போட்டுட்டு கொஞ்சம் லைமும் போட்டுட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் நான் அந்த சால்ட்டை வந்து அதில் போட்டுட்டு கையை வந்து இப்படியே நினச்சி வச்சுட்டே இருந்தேன். அதை அப்படியே நினச்சி வைக்க அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. அந்த இச்சிங் விட ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ சால்ட்டுக்கு வந்து அந்த ரொம்ப சால்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலையும் அதே மாதிரி தான் நான் என்ன செஞ்சேன், ஹாட் வாட்டர் எடுத்து அந்த வாட்டரில் போட்டு அந்த லைமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தேன். கையில் நல்லா அமுத்தி தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டே இருக்க வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிளியரான என்னோடய ஒரிஜினல் ஹேண்ட் வந்துருச்சு, அந்த கலர் வந்துருச்சு. அப்பாடான்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது நமக்கு ஒரு சிக் வந்தால், செலிபிரிட்டினா சிக் வராமல் இருக்குமா, அலர்ஜி வராமல் இருக்குமா, என்னன்னாலும் வரும். யாருக்கும் மனுஷங்க தானே, நம்மெல்லாம் ஹியூமன்ஸ் தான். என்னால் எப்போ என்ன வரும் என்ன ஆகும்னெல்லாம் தெரியாது. அதனால டிஸப்பாயிண்டட் ஆகாதீங்க, ரொம்ப அப்செட் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பணக்காரங்க ஏழைங்க அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. சிக்கு தான், எல்லாருக்குமே வரும். அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஓவர்லாப் பண்ணி அதுலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என் டாட்டர்ட்டையும் என்னுடைய ஹஸ்பண்ட்டையும் கேட்பேன், இது போகாதான்னா டாக்டர் சொல்லுவா, போயிடும் மம்மி கவலைப்படாதீங்க, போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அப்படி ஒரு டென்ஷனான மூடில் இருக்கும்போது தான் நான் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து வாங்க ஆரம்பித்தேன். இது பாருங்கள், ஹிமாலயன் சால்ட் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு. இதை வந்து இதோட ஸ்மெல் இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. இது வந்து எனக்கு என்னுடைய டாக்டரும் என்னுடைய சக்கரக்குட்டி ஒன்று இருக்குது யூகேல,
அவங்களும் இருக்கும்போது அவங்க எனக்காக 2 வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடியை வந்து வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணிட்டு தலையில் போடக்கூடாது, முகத்தில் போடக்கூடாது. ஃபுல் பாடி கழுத்துலேருந்து அப்படி நீங்கள் நல்லா அப்படி ஸ்க்ரப் பண்ணி சர்க்குலர் இதில் வந்து நீங்கள் இப்படி ரவுண்டாக அப்படி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா செம்மையாக ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரில், நல்லா ஒரு மிதமான ஹாட் வாட்டரில் குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளுடைய அலர்ஜியெல்லாம் போயிடும். இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பேக்கில் வந்து மேடம் கழுத்து கீழே கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பைசா கொடுத்து வாங்க முடியலன்னா இது ஆன்லைனில் கிடைக்கும், இல்லாட்டினா ஏதாச்சும் மால்ஸில் கிடைக்கும். இப்படி கிடச்சி உங்களுக்கு வாங்க முடியலன்னா நார்மல் சால்ட் எடுத்து, நீங்கள் ரா சால்ட் எடுத்து நல்லா, சீ சால்ட்டு தான் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இது நல்லா சூத்திங் பண்ணும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸிங் கொடுக்கும், நல்ல மூடு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும், செம்ம ஸ்மெல். இது பாருங்கள், இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், தீரப்போது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸ்மெல் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அப்படி இருக்கும் இந்த ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல் வந்து நீங்கள் அப்படி குளிச்சுட்டு வரும்போதே அது ஒரு ஸ்பா கொடுத்த ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு ரேட் இதில் போடலை. இது வந்து என்னுடைய சிஸ்டர் எனக்கு வாங்கி கொண்டு கொடுத்தது. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். என்னுடைய டாக்டரும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எப்போவுமே என்ன விஷயங்கள் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஓவர்லாப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளை வந்து யாராச்சும் புஷ் பண்ணி உங்களுக்கு நல்லாயிடும், அப்படி போயிடுங்க, இப்படி போயிடுங்க, நிறைய ராங் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து மனசில் ஒரு வில் பவர் வேணும். எதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி வந்துடலாம், லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி லைஃப்பில் இருந்தோம்னா ஹாப்பியாக எல்லா விஷயத்துக்குமே நம்ம கடந்து வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இப்போவும் நிறைய பேருக்கு ஏதாவது அலர்ஜிகள், ஏதாவது பூச்சிக்கடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சால்ட் போட்டு அந்த இடத்துல இப்படி லைம் போட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த அலர்ஜி கண்டிப்பாக போயிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்னா அவ்வளோ பியூட்டிஃபுல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் அப்படி போட்டுட்டு இப்படி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படி ஃபுல்லாக, அவ்வளோ நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது என்னுடைய சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியணும், இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, மேடம்னால நான் இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. நானும் தெரியாத விஷயங்களை நிறைய பேர்கிட்டருந்து கற்றுக்கிறேன். அது மாதிரி நீங்களும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எதுவுமே கம்பல்சரி கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாபாய், லவ் யூ சக்கரை குட்டீஸ்.